அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதகம் பார்க்க 64 விதிகள் ப்ளஸ் 44 உபவிதிகள். இந்த விதிகளை கொண்டு திருமண பொருத்தம் பார்க்கலாம், ஜாதக பலன்களும் கூறலாம். இந்த 108 விதிகளும் ஜோதிடத்திலே மூல நூல்களில் உள்ள மூல விதிகள். இந்த விதிகளை எவரும் பயன்படுத்தாமல் முழுமையான பலனை சொல்ல முடியாது. ஒரு பலனை இங்கே தொட்டு எங்கே சென்று முடிவடையும். இப்போ ஒரு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன். அப்போ ஒரு தொடக்கம் எங்கிருக்கு? தசாநாதியில் தொடங்கக்கூடிய ஒரு தொடக்கம் புத்திநாதனை சென்று அந்தரநாதனை அடைகிறது. அதற்கும் மேலே கூட இன்னும் 2 நிலைகள் இருந்தாலும் கூட துல்லியமான கணிதங்களை நாம் கொண்டு வருவதற்கு நமக்கு தேவையான நுட்பமான இன்னும் கணித முறைகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால நாம் சொல்லக்கூடிய இந்த சூட்சும பிராணங்களை சரியான காலத்தில் நம்மளால் கணிக்க முடியாது. அதற்கான விளக்கம் நான் பல இடத்துல சொல்லிட்டேன். இப்போ தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம். இதில் 3, இதில் 3. அதுபோல ஆத்மா ஜீவா சரீரா அப்படி சொல்லக்கூடிய 3 நிலைகள். இந்த 3 ஒன்றொன்றோடு இணையும் போது மட்டும்தான் ஒரு பலனை தீர்க்கமாக சொல்ல முடியும். அந்த வகை இந்த ஜாதகத்திற்கு 29 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. இவருக்கு சிறந்த மனைவியாக யார் வர முடியும்? இது கலத்திர தோஷ ஜாதகமா அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, ஜன்ம நட்சத்திராதிபதி குரு பகவான், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் குரு பகவான். குரு பகவான் என்றது சுக்கிரன் சாரம். லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே லக்னாதிபதி அமர்ந்தார். சுக்கிரன் சாரம், சுக்கிரன் சூரியன் சாரம். இந்த குருவுக்கு ஜீவன் இருக்கிறது, சரீரம் இங்கே சூரியனாக இருக்கிறார். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் இங்கே கேது இருப்பதால் சரீரம் கிடைக்கவில்லை. அதாவது குரு பகவானுக்கு ஜீவன் இருக்கிறது, சரீரம் இல்லை. எனவே இது கலத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப 7ஆம் பாவாதிபதியை கொண்டு சொல்லல, லக்னாதிபதியை கொண்டும் சொல்லல, ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு இந்த ஜாதகம் கலத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு சொல்றோம். ஏனென்றால் அதற்கு ஜீவன் இருக்கிறது, சரீரம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு நாம் எப்படி பொருத்தம் சேர்ப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, லக்னாதிபதி லக்னத்துக்கு 8ல் இருந்தால் இந்த சூரியன் சாரம் ஏறினால் மத்தியில் கேது என்பது சூரியன் வர முடியாது, சுக்கிரன் மனைவியாக வர முடியாது அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்போ லக்னத்துக்கு 2 7 செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனில் அஸ்தங்கமாகி எரிந்த கிரகமாகி சூரியன் அஸ்தங்கமாகி சூரியனோடு ஒடுங்கி சனி சாரம் ஏறி சனியுடன் கூடி 6ஆம் பாவத்திலே நின்று விட்டது. செவ்வாயும் வர முடியாது. லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் புதன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கமாகி சூரியனோடு கூடி ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் அத்தங்க கிரகமாகி எரிந்த கிரகமாக இருப்பதால் புதனும் மனைவியாக வர முடியாது. கேது பகவான் நீச்சம் பெற்ற புதன் சாரத்திலே இருப்பதால் புதனும் வர முடியாது. சனி பகவான் எடுத்துங்க, சனி சுயசாரம் பெற்றுக்கொண்டார். எனவே அவருடைய பிரதிநிதியாக குருவே இருப்பார். அந்த குருவுக்கு ஜீவன் இருக்கிறது, சரீரம் இல்லை. எனவே சனியின் நட்சத்திரத்தில் பிறந்தவரும் மனைவியாக வர முடியாது. சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர் குரு சுக்கிரன் என்ற நிலை எடுத்தோம்னா, சந்திரன் இருப்பது 10ஆம் பாவம், குரு இருப்பது 3ஆம் பாவம், சுக்கிரன் இருப்பது 8ஆம் பாவம். எனவே பாவ தொடர்பு அங்கே கிடைக்கவில்லை. அவர் வந்தாலும் இப்ப இயற்கையாக பாவ தொடர்பும் இல்லை, மனைவி மூலமாகவும் ஒரு பாவ தொடர்பு கிடைக்காவிட்டால் திருமணம் நடப்பதில்லை. அப்போ சந்திரன் வர முடியாது, சுக்கிரன் வர முடியாது, கேது வர முடியாது, புதன் வர முடியாது, செவ்வாய் வர முடியாது, சனி வர முடியாது. இவர்கள் எல்லாம் வர முடியாத நிலை. அப்போ லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதியான சூரியன், புதன் அஸ்தங்கமாகி சூரியனுள் இருக்கிறார். யாரு? 9ஆம் பாவாதிபதி. 2 7ஆம் பாவாதிபதியான செவ்வாய் சூரியனில் அஸ்தங்கம் அடைந்து சூரியனின் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். அவரும் சூரியனோடு இருக்கிறார். அந்த சூரியன்
அதாவது புதனையும் செவ்வாயையும் சனியையும் தன்வசம் வைத்திருக்கக்கூடிய சூரியன். 3 கிரகங்களும் சூரியனில் அஸ்தங்கமாகி இருந்தாலும் கூட இறுதியாக அந்த சூரியன் சனியின் நட்சத்திரத்திலே நிற்கக்கூடிய காரணத்தினால் 9ஆம் பாவ பலனையும் 2 7ஆம் பாவாதிபதியான செவ்வாயினுடைய பலனையும் 9ஆம் பாவ அதிபதியான புதனுடைய பலனையும் தன்வசம் வைத்திருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் பாவத்தில் அமர்ந்து சனிச்சாரம் ஏறி சனியுடன் கூடி அங்கே நின்றுவிட்டார். சனியோ அங்கே சுயசாரம் பெற்றுக்கொண்டார். தனது பலத்தை எல்லாம் தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியன் அதற்கு ஜீவனாக, சூரியனுடைய ஜீவனாக சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் அங்கேயே சுயசாரம் பெற்று நின்று கொண்டார். எனவே சூரியனுக்கு ஜீவனாக, அதாவது புதனுக்கும் ஜீவனாக, செவ்வாய்க்கும் ஜீவனாக, சூரியனுக்கும் ஜீவனாக சனி பகவான் இருக்கிறார். அந்த செவ்வாய் மற்றும் புதன் சூரியனில் அஸ்தங்கமான கிரகமாக இருப்பதால் புதனும் செவ்வாயும் பலமற்ற கிரகமாகி அங்கே சூரியன் பலமான கிரகமாக மாறிவிடுகிறார். எனவே அந்த சூரியன் சனிசாரத்திலே ஏறினார். எனவே சூரியனுக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த சனி பகவான் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய பிரதிநிதியாக ஜன்ம நட்சத்திர அதிபதியான குருவாக இருக்கிறார். எனவே சூரியன் சனிச்சாரம் ஏறினார், சனி சுயசாரம் பெற்றார். சனியினுடைய பிரதிநிதியாக, அதாவது சனியாக இந்த குரு செயல்பட தொடங்குகிறார். எனவே சூரியனுடைய ஜீவனாக குரு வருகிறார். சரீரமாக இங்கே சுக்கிரன் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ சூரியனை தவிர வேறு யாரும் இதற்கு மனைவியாக வர முடியாது, வந்தாலும் வாழ்க்கை நிலைக்காது அப்படிங்கிற விதியில் இருக்கு. இது போல ஒரு ஜாதகருக்கு யார் மனைவியாக வருவார்? எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் மனைவியாக வந்தால் அவருடைய வாழ்க்கை நிலைக்கும். 11ஆம் பாவ அதிபதியான சூரியனே 2ஆம் திருமணத்திற்கான விதியை கூறுபவர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ 7ஆம் பாவாதிபதியும் அதனுள் அடக்கம், 9ஆம் பாவாதிபதியும் அதனுள் அடக்கம். 11ஆம் பாவ அதிபதியான சூரியனே பலம் பெற்றவராக காணப்படுகிறார். ஆக 2ஆம் திருமண விதி அங்கே பலப்படுகிறது. அதிலே சூரியனுடைய நட்சத்திரம் தான் மிகவும் அதிக பலத்தோடு காணப்படுகிறது. எனவே சூரியனே சிறந்த மனைவி என்பதை இந்த ஜாதகத்தின் மூலமாக, அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நான் முழுமையாக நம்புகிறேன். இதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே நாம் பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த கிரகம் உண்மையான ஜீவா சரீராவாக இருக்கிறது, அந்த ஜீவா சரீராவாக இருக்கக்கூடிய அந்த கிரகம் ஜன்ம நட்சத்திரத்தை ஜீவனாகவோ சரீரமாகவோ தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக பிரியாமல் வாழ்க்கை துணை உண்டாகும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணியுங்கள். நானும் உங்களோடு பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.